பாராட்டுக்கள் அனைத்தும் பிரபஞ்சத்துக்கே. உணவுகள் மென்மையானால் உடல்கள் வலிமையாகும். நம்ம வாழக்கூடிய இந்த பூமி கிட்டத்தட்ட 75% தண்ணியால் ஆனது அப்படின்றத நம்ம படிச்சிருப்போம். அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. நம்ம உலகத்தில் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதோ அதே தண்ணிக்கு சரியான அளவில் நம்ம உடம்புலையும் தண்ணீர் இருக்குது அப்படின்றது இன்றைக்கி அறிவியல் சொல்லுது. அந்த தண்ணியில் சுத்தமான தண்ணி, அமிர்தம்னு சொல்லக்கூடிய ஒரு சிறப்புமிக்க தண்ணி, பலவிதமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய தண்ணி, உயிராற்றலை கொடுக்கக்கூடிய தண்ணி, நம்மளை மாதிரியே இன்னொரு உயிரை உற்பத்தி பண்ணக்கூடிய தண்ணி அப்படின்னு சொல்லக்கூடிய தண்ணி பார்த்திங்கனாக்கா நம்முடைய ரத்தம். இந்த ரத்தம் என்ன பண்ணுனாக்கா உயிர் வாழறதுக்கு மூலாதாரமாக இருக்கக்கூடியது ரத்தம்தான். பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு 13 பாயிண்ட்டு இருந்து 18 பாயிண்ட் இருக்கணும், பெண்களுக்கு 12லேருந்து 17 பாயிண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 13 பாயிண்ட்டு 12 பாயிண்ட்டு இந்த மாதிரியான அளவு ரத்தம் தான் ஓகே, பரவாயில்ல, நார்மல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜஸ்ட்டு பாஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அனைத்து விதமான நோய்களும் வரும். என்ன சொல்கிறேன்னாக்கா, ஒரு எக்ஸாமில் ஒரு பையன் 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறான். அடுத்த எக்ஸாமில் அவன் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தி. அதே எக்ஸாமில் ஒருத்தன் 80 மார்க் எடுத்து பாஸ் பண்ணுறான், அவன் ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. 35 மார்க் எடுக்கிறவன் 1 மார்க் கம்மியானாலும் அவன் ஃபெயிலு. 80 மார்க் எடுக்கிறவன் 10, 15, 20 மார்க்கு கம்மியானாலும் அவன் பாஸ் தான். அதே போல் ரத்தத்தின் அளவு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த ரத்தம் மினிமம் அந்த 12, 11 அப்படிலாம் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோய் விட்டு ஒரு நோய் வந்துக்கிட்டே இருக்கும். எப்படி நம்மளுடைய ரத்தத்தை 15க்கு மேலே 17, 18 அப்படின்றத மாற்றணும். அப்படி மாற்றக்கூடிய அந்த ரத்தத்தை சயின்டிஃபிக்காக லேபில் செக் பண்ணி நம்ம ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். நம்ம இதெல்லாம் பார்த்துக்காம ஒரு பர்டிகுலர் மூலிகையை சாப்பிட்றதோ இல்லை பர்டிகுலர் உணவை சாப்பிட்றதோ இல்லை அவர் அந்த காலத்தில் சொன்னார், இந்த சித்தர் இந்த காலத்தில் சொன்னார், அந்த வைத்தியர் இந்த விஷயத்த சொன்னார், இவர் இந்த விஷயத்த சொன்னாருன்னு சொல்கிறதெல்லாம் ப்ரெசண்ட்டில் பாசிபிள் இல்லாத பொய். நான் என்ன சொல்லியிருக்கேன்னாக்கா, டாக்டராக மாறுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் டாக்டராக மாறிடணும். நீங்கள் உங்கள் சொந்தக்காரங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க, உங்கள் நட்பு வட்டாரத்தில் இருக்கவங்களாம் நீங்கள் சொல்கிற பேச்சுக்கு ஆமாம்ப்பா இது சொன்னால் கரெக்டாக இருக்கும்ப்பான்ற மாதிரி நம்பணுன்னாக்கா நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா ப்ராப்பர் எவிடன்ஸ் லெபார்டரி இது போட்டு இன்றைக்கி காமிக்கணும். நம்ம குழுவில் கிட்டத்தட்ட ஒரு 80 பேர் இருக்காங்க. அதில் 7 பேர் எனக்கு ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் பண்ணியிருக்காங்க. மற்றவங்களாம் சும்மா ஒரு 2-3 பேர் டைப் பண்ணி எனக்கு இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குன்றாங்க. உங்கள் உடலுக்காக நீங்கள் ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணலைன்னா நீங்கள் எப்படி ஒரு நல்ல வைத்தியத்துறையில் இல்லாட்டி உங்கள் குடும்பத்தில் இல்லை மற்றவங்கள எப்படி நீங்கள் சரியான முறையில் வழி நடத்துவீங்கன்னு எனக்கு தெரியாது.
ஒரு முறைப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாக்கா பண்ணுறவங்க தெளிவாக இருக்கணும். அவங்க தெளிவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரீட்மெண்ட்ன்றது சரியாக இருக்கும். சரி, ரத்தம்னா என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுப்போம். சிவப்பு கலரில் இருந்தாப்பா ரத்தம், அது ரத்தமா? நமக்கு சிவப்பு கலரில் இருக்கிறது ரத்தம் அப்படின்னா அது பொய். ரத்தத்தோட உண்மையான கலர் வந்து சிவப்பு இல்லை. என்னப்பா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? இவ்வளோ வருஷமாக நாங்கள் ரத்தம் சிவப்பு கலர் தானே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி அறிவியல் என்ன சொல்லுதுன்னாக்கா, ரத்தம்ன்றது ஒரு சாதாரண தண்ணீர் இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியது இப்போ அது அமுத நீர்னு. ரத்தம் என்பது வெள்ளை அணுக்கள், சிவப்பு அணுக்கள், தட்டை அணுக்கள், இந்த மாதிரி 3 உயிர் உள்ள செல்களால் ஆனது. இந்த சிவப்பு அணுக்கள் என்ன பண்ணணுன்னாக்கா, உடம்புல வரக்கூடிய ஃபாரின் பாடி, வெளியேந்து வரக்கூடிய எல்லா கிருமிகளையும் கொன்று குவித்து தூக்கி போட்டுரும். இந்த சிவப்பு கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்களுக்கு உணவை எடுத்து போய் கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும். இந்த தட்டை அணுக்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, உடலில் இருக்கக்கூடிய செல் ஃப்ரீ ராடிக்கல்னு சொல்லக்கூடிய செல்களோட தேய்மானத்தை மருந்து கொடுத்து குணப்படுத்துறதுக்கான வேலையை பண்ணும். அடுத்தது என்னன்னாக்கா, ரத்தத்துக்கு 3 உயிரான விஷயத்தை சொல்லிட்டோமா. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா, ரத்தத்தில் இருக்கக்கூடிய சத்து பொருட்கள், கால்சியம், மெக்னீசியம், அயன், ஜிங்கு, சோடியம், பொட்டாசியம், செலினியம், விட்டமின் ஏ, பி, சி, டி, D3, இ, கே, B12, இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஏகப்பட்ட மினரல்ஸ், மெட்டீரியல்ஸ், சால்ட், கொஞ்சம் ஃபேட், நிறைய வாட்டர், 3 விதமான உயிரணுக்களை கொண்டது நம்மளுடைய ரத்தம். அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான வேலைகள் என்னக்கா, ஒரு சின்ன கிருமி நம்ம உடம்புக்கு வந்துச்சுனாக்கா ஹச்சுன்னு தும்புறது, சளி பிடிக்க வைக்கிறது, இந்த வேலையெல்லாம் வந்து ஹெல்ப்பர்னு இருக்கக்கூடிய அந்த WBCயில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு செல்கள் வேலை செய்யும். ஹெல்ப்பர்னு பேர் அதுக்கு. அடுத்தது நோய் கிருமியோ இல்லை உணவு கழிவால் வந்த ஃபுட் பாய்சன்னு சொல்லக்கூடிய இந்த விஷயமும் உடம்புல அதிகமாக வந்துச்சுன்னாக்கா, கில்லர்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன பண்ணுனாக்கா, வாந்தியாகவோ பேதியாகவோ மோசமான சளியாகவோ சீழாகவோ கடுமையான காய்ச்சலாகவோ நம்ம உடம்பை விட்டு அது தூக்கி வெளியே போடும். சப்ரஸர்னு ஒன்று இருக்கும். இது என்ன பண்ணுனாக்கா, மோசமான நோய் கிருமியோ இல்லை மோசமான உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளோ அழுத்தி டைட் பண்ணி கட்டி வைக்கும். எப்போ உடம்புக்கு தேவையான WBCக்கு ஃபைட் பண்ணுற அளவுக்கு அதில் எனர்ஜி வருதோ அப்போது அந்த கட்டி வச்சது பார்த்திங்களா, அதை பிரேக் பண்ணி உடம்பை விட்டு காலி பண்ணி தூக்கி வெளியே போட்டுடலாம் அப்படின்றது அதோட ஐடியா. அதுக்கு பேர் சப்ரஸ் பண்ணுறதுன்னு அழுத்தி டைட் பண்ணி கட்டி வைக்கிறதுன்னு பேர். அதை அழுத்தி டைட் பண்ணி கட்டி வச்சதை நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா கட்டின்னு பேர் வைப்போம். புற்றுநோய் கட்டி, நீர் கட்டி, நார் கட்டி, சதை கட்டி, இந்த மாதிரி கட்டின்னு பேர் வச்சு பலவிதமான அறுவை சிகிச்சை பண்ணி கட்டியை வந்து பெருங்கட்டியாக மாற்றி பலவித உபாதை இந்த மாதிரி நம்ம பேர் வச்சு உடலை சிதைவிக்கிறதுக்கான எல்லா வேலையும் செய்வோம். சரி, இப்போ இன்னொரு விஷயம், ரத்தத்தின் அளவு அதிகரிப்பதனால் உடம்பு என்ன ஆகும்னாக்கா, செத்துப்போன செல்களை புதுப்பிக்கக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய வேலையும், ஏற்கனவே உடலில் இருக்கக்கூடிய அசுத்தமான செல்கள் உடலை விட்டு நீங்கிறதுக்கான வேலைகளும், உடல் புத்துயிர் பெறத்துக்கான வேலைகளும் நடக்கும். செத்துப்போன செல்கள் புதுப்பிக்கிறது அப்படின்னா என்னன்னாக்கா, உடம்புல வந்து முடி கொட்டுறது, நகம் டேமேஜ் ஆகிறது,
ஸ்கின் ரேஷஸாக இருக்குது. ஸ்கின் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய அனைத்து வகையான சொரியாசிஸ் நோய்களும் அதில் அடங்கும். கழிவாக இருக்கக்கூடிய செல்களை வந்து உடலை விட்டு தூக்கி வெளியே போடுறதுனால என்னென்ன ஆகும்னாக்கா, பைல்ஸு, ஹெர்னியா, ஃபிஸ்டுல்லா, பிளட் கேன்சரு, டிபி, ஆஸ்மா, சைனஸு, வீசிங்கு, கோலன் கொலிட்டிஸ், இந்த மாதிரியான வியாதிகள் குணமாகும். உடம்பில் இருக்கக்கூடிய கெமிக்கலான கழிவுகளால் வந்த உப்புகளை தூக்கி வெளியே போடுவதனால கிட்னியில் ஸ்டோனு, கேல்பிளேட்டரில் ஸ்டோனு, பேங்க்ரியாட்டிக்கில் ஸ்டோனு, இந்த மாதிரியான உபாதைகள் குணம் ஆகும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு நம்ம வந்து நிறைய விஷயத்தை வந்து சயின்டிஃபிக்காக எவிடன்ஸோடு தான் ப்ரூவ் பண்ணுறது. ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு அழகான ஒரு சூப்பரான கலியுகத்தில் உண்மை நிரூபிக்கப்பட்டால் மட்டும்தான் அது உண்மை. நிரூபிக்கப்படாத உண்மையும் பொய்யாகிவிடும். அடுத்தது ஃபாரின் பாடியால் வரக்கூடிய குற்றங்கள், சிக்கன் குனியா, ஸ்வைன் ஃப்ளூ, H1N1, வைரல் ஃபீவர், கொரோனா, இப்போ வந்ததுங்க HMV, அடுத்தது HSV, CMV, ரூபோல்லோ, டொக்ஸோபிளாஸ்மா, TPH, VDRL, HSBAG, இந்த மாதிரியெல்லாம் ஃபாரின் பாடியால் வரக்கூடிய சேதாரங்கள். இந்த எல்லா விஷயங்களையும் உடல் வேலை செஞ்சு உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நச்சு கழிவுகள் தூக்கி வெளியே போட்டு உடம்பு ஆரோக்கியமான மட்டும்தான் நோய்கள் ஓடி போகும். இதெல்லாம் விட்டுட்டு இந்த மூலிகையை சாப்பிடு, அந்த கஷாயத்தை குடி, இந்த மருந்து பண்ணு, இந்த எண்ணெயை தடவு, அந்த எண்ணெயை தடவு, அவன்கிட்ட போய் மருந்து வாங்க, இவன்கிட்ட போய் மருந்து வாங்க, ஆண்மைக்கு வந்து பெண்களை வந்து தவறான வார்த்தைகளை சொல்லி யூடியூப்பில் வீடியோ போடக்கூடிய ஆட்கள்கிட்ட மருந்து வாங்குது. இந்த மாதிரியான மருந்துகளை வந்து வேலை செய்யுமானா செய்யாது. ஏன்னா கொடுக்குறவன் வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவன் பண்ண மாட்டான். ஏன்னா அவனுக்கு தெரியாது. ஒரு மருந்து அப்படின்னா மது உந்து, எக்ஸ்ட்ரா எனர்ஜி, அதுதான் மருந்து. அந்த வேலையை செய்யணும். அப்படி செய்ய மாதிரி இருந்தால் மட்டும்தான் அது மருந்து. உங்களுக்கு நீங்களே சரியான ஆளாக இல்லாமல் இருந்தால் நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்துக்கோ மற்றவர்களுக்கோ இல்லை கமர்ஷியலாக இங்கே ட்ரீட்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய மருத்துவர்கள் இருக்காங்க, அவங்க எப்படி அதெல்லாம் குணம் ஆவாங்க, குணப்படுத்துவாங்க? இது வரைக்கும் ஒரு 8 பேருக்கு நான் எப்படி அந்த டீட்டெயில்ன்றது ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு தம்பி ஸ்ரீலங்காவிலேருந்து கால் பண்ணார். அவருக்கு கொஞ்சம் வசதி இல்லை, இருந்தாலும் அவரால் எப்படி பண்ண முடியுன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லியிருப்போம். பொன் வைக்கும் இடத்தில் பூவை, பூ வைக்கும் இடத்தில் நாரையாவது வைக்கணும்னு சொல்லுவாங்க. ஹிட்லர் என்ன சொன்னாருன்னா, உன்னால் பறந்து போய் வெற்றி அடைய முடியலையா, ஓடி போய் வெற்றி அடை. ஓடவும் முடியலையா, நடந்து போய் வெற்றியை அடை. நடக்கவும் முடியலையா, தவழ்ந்து போய் வெற்றியை அடை. தவழ முடியலையா, பிறந்தாது போய் வெற்றி அடை. வெற்றி அடையிறது தான் நம்மளுடைய நோக்கம். இந்த குழுவோட முக்கியமான அமைப்பு என்னன்னாக்கா, ஏகப்பட்ட மருத்துவ பதிவை போட்டு அமுகிறது இந்த குழுவோட நோக்கம் இல்லை. அப்படி நிறைய மெடிக்கல் டிப்ஸு தான் வேணும் அப்படின்னாக்கா, இந்த குழுவில் இருக்கவங்க எல்லாருமே கேன்சல் ஆகிட்டு அதுக்குன்னு குழு நடத்துகிறவங்ககிட்ட போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு ஆள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் பேர் புகழ் எல்லாமே வாங்க முடியும். நான் உங்களுக்கு மருந்து கற்றுக் கொடுக்குறேன், எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கல்வியை, என்னோடய கலையை எவனுக்கும் விற்கிறவன் இல்லை. நான் நிறைய பேர் கல்வியை விற்றுன்னு இருக்கானுங்க.
மருத்துவம்னாக்கா ஒருத்தங்களுக்கு உயிரையே திருப்பி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இதில் சக்தி இருக்குது. சக்தியை நான் இலவசமாக தான் கொடுக்குறேன். எவனுக்கு அந்த விதி இருக்குதோ, எவனுக்கு அந்த குடுப்பணி இருக்குதோ, அவனுக்கு அந்த விஷயம் போய் சேரும். என்னுடைய யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 650 வீடியோ போட்டிருப்பேன். புற்றுநோயிலேருந்து எல்லா வைரஸையும் எப்படி குணப்படுத்த முடியும், இதுக்கு மருந்து இல்லை, அதுக்கு மருந்து இல்லை, அது முடியாது, இது முடியாதுன்னு சொன்ன ஆங்கில மருத்துவத்திலேயே சயின்டிஃபிக்காக எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ப்ராப்பர் எவிடன்ஸோடு நம்ம என்ன பண்ணியிருப்போம், விஷயத்தை போட்டிருப்போம். நம்ம வாழக்கூடிய இந்த கலியுகத்தில் உண்மையை சொல்லணும்னா கூட என்ன இருக்கணும், முழு எவிடன்ஸ் இருக்கணும். அதனால் என்ன சொல்கிறேன்னாக்கா, இந்த ஒரு அழகான குழியில் ஒருத்தர் 2 பேர் இருந்தால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. எனக்கு கற்றுக்கக்கூடிய மாணவர்களும் பயன்படுத்தக்கூடிய மாணவர்களும் தான் எனக்கு தேவையே தவிர, குழியில் 500 பேர் இருக்கா 1000 பேர் பண்ணுறதெல்லாம் வேஸ்ட்டு. புக்கை பார்த்து அந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் ஒப்பிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. சொன்னால் 5 நாள்லையோ 10 நாள்லையோ ஃபாலோ பண்ணிட்டு லேபில் போய் ரிப்போர்ட் எடுக்கணும். அப்போ தான் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்க முடியும். நீங்கள் உங்களுக்கே பர்ஃபெக்டாக இல்லைன்னாக்கா நீங்கள் எப்படி உங்கள் குடும்பத்துக்கு பர்ஃபெக்டாக இருக்க முடியும், மற்றவர்களுக்கு எப்படி வைத்தியம் பண்ண முடியும்? நான் உங்களை வைத்தியதாக மாற்றணும்னு சொல்லலை, டாக்டராக மாற்றணும்னு சொல்லியிருக்கேன். டாக்டர்னால் எப்படி இருக்கணும், ப்ரூவன்ட் அண்ட் எவிடன்ஸாக இருக்கணும். நீங்கள் ஒரு வார்த்தையை சொன்னாக்கா 10 பேர் அதை ஆமாங்க அவர் கரெக்டான ஆள் தான், அவர் சொன்னால் அங்கே நிச்சயமாக எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சரியான மருத்துவம். சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணி கரெக்டான ஆளாக, உங்களுக்கு நீங்கள் உண்மையான ஆளாக இருந்தீங்கனாக்கா பயணிக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன இருக்குனாக்கா ஒரு சூப்பரான தங்க புதையல் கிடைக்கும். தங்க புதையல் வேணுன்றவங்க சரியான முறையில் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுடைய அவுட்புட் ரிப்போர்ட்டை நீங்கள் பதிவு போடுங்க. இல்லைப்பா அப்படின்றவங்க நீங்களே நீங்கிடுங்க. உங்களுக்கு நிறைய குழுக்கள் இருக்கும், அந்த குழுவில் போய் ஜாயின் பண்ணி கடைசி வரைக்கும் பார்வையாளர்களாகவே இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணுறவனுக்கு யார் யாரெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சி அவன் வாழ்க்கையில் முன்னேறணுன்ற ஏக்கத்தோடு இருக்கானோ அவனுக்கு பிரபஞ்சத்தோட அருளால் என்னுடைய அந்த கல்வி அவனுக்கு கிடைக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு 10-14 வருஷத்துக்கு முன்னாடி பல இடத்துல நான் தேடி தேடி அலைஞ்சி பல லட்சத்தை கொடுத்து கலைகளை கற்றுனுருக்கேன். அதை இலவசமாக தான் நான் கொடுக்குறேன். கலையாக கற்றுக்கிறதுக்கு புண்ணியம் வேணும். அந்த புண்ணியம் நீங்கள் பெற்றிருந்தீங்கனாக்கா அதுக்கான விஷயத்தை பயணிப்பீங்க. அதுக்கான வழிமுறையோடு பயணிக்கணுமே தவிர்த்து சும்மா பதிவு போடுறது, ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புறது அதெல்லாம் பயனற்ற விஷயம். நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் பார்க்கணும், அவுட்புட் சொல்லணும். அப்போ தான் அது ப்ராப்பரான ரிசல்ட்டு, ப்ராப்பரான மெடிசன். அதனால் உண்மையான ரத்தம்னா என்னன்றதை பாருங்கள். நான் உங்களுக்கு ஒரு 10 விஷயம் சொல்கிறேன்னா நான் சொன்ன விஷயம் எந்தளவுக்கு உண்மையாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் அதுலேருந்து ஒரு 2-3 விஷயம் எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்க முடியுமான்றதை பாருங்கள். அப்டேட் பண்ணிக்கினே இருக்கணும் நம்மளுடைய நாலேஜை. கத்தியை தீர்த்திக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் கத்தி ஷார்ப் ஆகிட்டு இருக்கும். அப்படியே ஒரு ஓரமாக போட்டிங்கன்னா துருப்பிடிச்சு வீணாக போயிடும். எனக்கு ஷார்ப்பான ஆளுங்க தான் எனக்கு தேவை. துருப்பிடிச்ச ஆளுங்களால் எனக்கு பிரயோஜனமே இல்லை. கடைசி வரைக்கும் பார்வையாளராகவே இருக்கிறது பயனற்ற ஆளாக மாறிடுவீங்க. பெரும் வியாதியில் மாட்டிப்பீங்க. கொத்தாக உயிர் போச்சு, என் குடும்பமும் போச்சு, சொந்தக்காரன் குடும்பமும் போச்சுன்னு சொல்லி பின்னாடி அழுதோ பின்னாடி பணத்தை இழந்தோ பிரயோஜனமே இல்லை. உயிராற்றல்னு சொல்லக்கூடிய ரத்தத்தை சுத்தப்படுத்தாமல், ரத்தத்தில் தேவையான சக்தியை கொடுக்காம, ரத்தத்தோட அளவை அதிகப்படுத்தாமல் என்ன மாத்திரை, என்ன மருந்து, என்ன விஷயமும் குணம் ஆகாது. அதனால் இந்த ஒரு நல்ல நேரத்தில் பிரபஞ்ச ஆற்றல் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்துருக்க. ரத்தம்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிங்க. சரியான முறையில் ட்ராவல் பண்ணுங்கள்.
விருப்பம் இல்லைனாக்கா பிரபஞ்சத்தோட ஆற்றலோடு நீங்களாம் போயிடுங்க. நன்றி, வணக்கம்.